இன்றைக்கி நம்ம டாக் வித் முத்தலிஃபில் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். குறிப்பாக சொல்ல போனால் நேற்று வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி. ஆனால் காலையில் தூய்மை பணியாளர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேகதாது அணை கட்டுறதுக்கு 30 பேர் கொண்ட குழு அமைச்சிருக்காங்க. எடப்பாடியார் அவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் தமிழகத்தில் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இன்னைக்கு பேசியிருக்கோம். வணக்கம். ஆனால் நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த பறவைகளுக்கெல்லாம் உணவு வைக்கவர் சேகர்னு ட்ரிப்ளிகனில் இருந்தவர், சமூக வலைத்தளங்களில் பெரிதும் பார்க்கப்பட்டவர். அவரை பார்த்து பலருமே வந்து அந்த மாதிரி உணவு வச்சதை நம்ம பார்த்துருக்கோம். ஃபாலோவர்ஸ் நிறைய அவருக்கு இருந்தது. 2 தினங்களுக்கு முன்பு அவர் கேன்சர் மூலமாக இறந்திருக்கிறாரு. அவருக்கு வந்து நம்ம ஒரு இரங்கல் தெரிவிச்சுட்டு அவரை பற்றி ஒரு சில விஷயங்களை பேசி பண்ணுவோம். அதாவது மனுஷங்களுக்கே எதுவும் கண்டுக்காத மத்தியில் நம்மோட இந்த உலகில் பயணிக்கிற காக்கை குருவி எங்கள் ஜாதி பாடின பாரதியார் பிறந்த அவர் வசித்த திருவல்லிக்கேணி பகுதியிலேயே பறவைகளுக்கு, அதாவது குறிப்பாக கிளிகளுக்கு உணவு கிட்டத்தட்ட 25 வருஷமாக வைக்கிறாரு. அதான் விஷயம். அது மேலே வச்சிருக்கிறதே அழகாக இருக்கும். அந்த ஒரு இது மாதிரி வச்சிருக்காரு. அது தனியாக செட் பண்ணி வச்சிருக்காரு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2000 ரூபா என்னமோ செலவாகும் போல வரும். இவர் வச்சாதான் வரும். அது வேறு யாராவது வச்சா பயந்து போய் வராமல் போகும். 6000 கிளிகள் வரைக்கும் ஒரு நாளைக்கு வரும். அவர் ஆக்சுவலாக கேமரா சேகர் தான் அவர் பேர். அவர் வீட்டில் வந்து கேமரா கண்காட்சி நடத்துகிற அளவுக்கு அவ்வளோ கேமரா, சின்ன டைனி கேமராலேருந்து பெரிய கேமரா வரைக்கும் வச்சுருக்காரு. அவர் ஒரு நாள் எதாச்சியாக மொட்டை மாடியில் உணவு வைக்கிறதாவது பறவைகள் வரதை பார்த்துட்டு இவர் கொஞ்சம் கூடுதலாக வைக்க அதுங்களும் கூடுதலாக ஆளுங்களை கூப்பிட்டு வந்து 6000 கிளிகள் வரைக்கும் உணவு வருது. இதனால என்னென்னா காலை மாலை 2 வேளை வைப்பார். அது கணவன் மனைவி 2 பேருமே தயாரித்து இது பண்ணுவாங்க. ஒரு கட்டத்தில் கடன் வாங்கி லாஸ்ட்டில் வீட்டை இதெல்லாம் விற்று வைக்கிற அளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ இருக்கிற வீடு காலி பண்ண சொல்லி அந்த மாதிரி பிரச்சனைலாம் அவருக்கு வந்துச்சு. பல பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் அவர் பேட்டியில் எடுத்து போட்டிருப்பாங்க. அது மாதிரி வாழ்நாள் முழுவதுமே அந்த பறவைகளுக்காக உணவு வச்சவர் நுரையீரல் புற்றுநோய் காரணமாக அவர் உயிரிழந்திருக்காரு. இனி அந்த பறவைகளுக்கு என்ன இதுன்னு தெரியாது. வந்துட்டு ஏமாற்றம் அடைஞ்சு தான் போகணும்னு வச்சுங்களேன். கண்டிப்பாக நான் அந்த குடும்பத்துக்கும் அவர்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சு போனேன். இது தொடர்ந்துண்ணே, நேற்று வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு நிகழ்ச்சி அது சாயந்தரம் நடந்தது. அதில் வழக்கம் போல் நடிகர் வந்து சத்யராஜ் அவர்கள் கலந்து கொண்டார், இயக்குனர் வந்து கலந்துக்கிட்டாங்க, தேவியானவர்கள் கலந்து கொண்டாங்க. வழக்கம் போல் புகழ் பாடும் நிகழ்ச்சி பல்வேறு விதமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. இதில் குறிப்பாக வந்து சொல்ல போனால் அந்த நிகழ்ச்சியை தொடங்கின ஆரம்பித்ததுலேருந்து முன்னாடி பார்க்க போனால் அந்த பெண்கள், தூய்மை பணியாளர் பெண்களை கைது செய்யும்போது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்க. நேற்று கைது ஒட்டி பலரும் பலவாறு விஷயங்கள் சொல்லும்போது 40க்கு 40 நாங்கள் ஜெயிக்க வச்சோம், எங்களை 6 மாதமாக இந்த கஷ்டப்படுத்துது இந்த அரசாங்கம், எங்களுக்கு வந்து எந்த ஒரு வேலையும் கொடுக்காம பண்ணுறாங்க, இதை கேட்குறதுக்கு முதல்வர் அவரால் முடியலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி ரொம்ப மன வருத்தத்தில் பேசியிருந்தாங்க. அவங்க வெல்லும் தமிழ் பெண்களாக தெரியலையாண்ணா? அவங்களாம் வெல்லும் தூய்மை பணியாளர். அதாவது இந்த கவர்மெண்ட்டு இப்போ மக்களுடைய எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது, மக்களோட ஒன்றிணையாத ஒரு அரசாக இருக்குன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். அந்த பயம், தேர்தல் நெருங்குது, புறக்கணிக்கப்படுவோமோ அப்படின்ற பயம் இந்த மாதிரி நிகழ்ச்சி. இது ஒன்றும் புது நிகழ்ச்சியா? இன்றைக்கி தான் உரிமை தொகை கொடுக்க ஆரம்பிக்கிறாருன்னா இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்தலாம். இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி? ஒரு 21 லட்சம் பேருக்கு விரிவாக்கம் பண்ணுறாரு. 1 கோடி பேர் கொடுக்கும்போது கூட சாதாரணமாக கொடுத்துட்டாங்க. அதான் சொல்ல வரேன், அவங்களுக்கு பயம் அதிகரிச்சுட்டே போகுது. அப்போ எதையாவது பண்ணி ஜனங்கள்கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோன்னு காமிக்கணும். அதுக்கு நீங்கள் சரியான ஆளை கூப்பிட்டுல பண்ணணும். சத்யராஜெலாம் எப்படி பேசுகிறாரு, எப்படி பண்ணுவாருன்னு தெரியும். சத்யராஜ், தேவயானை, அந்த பாவம் அந்த தம்பி நம்ம இந்த படம் எடுத்தார், ஜெய்பீம் படம் எடுத்த இயக்குனர், அவர் பத்திரிகையாளர், முன்னாள் பத்திரிகையாளர், ஏதோ ஒரு வகையில் இவங்களோட கனெக்ட் ஆகிட்டார். அவரை கூப்பிட்டு அவரை பேசுறது வேறு என்ன பண்ணுறது, பேசி தான் ஆகணும். இந்த மாதிரி எல்லாரையும் வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு சினிமா காட்சிகள் மாதிரி, அப்பா நான் இது போட்டிருக்கேன்ப்பா உங்கள்கிட்ட கொடுக்கலாம்ப்பா வாங்கினோன்னு அப்படியே ஓடி, அது மியூசிக் தான் போடல, நடுவில் போர் அடிச்சிச்சின்னு சினிமா பாட்டு வர பாட விட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அம்மா பட்டிமன்றத்தில் பேசுகிறவங்க, அந்த அம்மா என் 8ஆம் கிளாஸோ 10ஆம் கிளாஸோ படித்தேன், என்ன மேடம்னு கூப்பிட்டாங்க போலீஸு. அதுதான் திராவிட மாடலுடையது. என்ன ஒன்றுமே புரியல எனக்கு. அப்போ அடித்து இழுத்துட்டு போகிறாங்களே தூய்மை பணியாளரில், இது எந்த மாடல்? ஒருவேளை அது காலையில் உள்ள திராவிட மாடல், இது சாயந்தரம் உள்ள திராவிட மாடலா? என்ன ஒன்றுமே புரியல எனக்கு. ஒரு பக்கம் கோர்ட் உத்தரவு தான் நான் அவங்கள இந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துகிற பொருளில் நடராத்திரியில் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கோர்ட் உத்தரவு வருது, நாங்கள் அதை மதிக்க மாட்டோம் அப்படின்னு பண்ணுறாங்க. அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள் எல்லாம் பெண்கள் எல்லோருக்குமே தெரியும். இந்த 1000 ரூபா வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம் மாதிரி
இன்னைக்கு பார்த்தீங்களா, இவங்க ஆட்சிக்கு வரும்போது ரூ. 4 ரூ. 3 இருந்த முட்டை இன்னைக்கு ரூ. 7. 7,000 ரூபாண்ணே. ம். அதுதான் மெயினாக நானும் சொல்லுவேன். என்ன விலைவாசி எங்கேயோ போய் நிக்குது. அது மட்டும் இல்லாமல் அவர் அந்த கரண்ட் பில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேருந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு மாத செலவு எக்ஸ்ட்ரா வந்திருக்குங்கிறது எஸ்ஜே சூர்யா அவர்கள் வந்து 2 தினங்களுக்கு முன்னாடி போட்டிருந்தார். அவரோட ட்விட்டில் பார்க்கும்போது இவங்க கொடுத்த பணம் வந்து ஒரு இதாகவே கூட தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும்போது இவங்க நேற்று சொல்லும்போது கூட முதல்வர் சொல்கிறாரு, நான் ரூ. 1000 புதுமை பெண் திட்டத்தில் ஒரு ரூ. 1000 கொடுக்குறேன், இதை வச்சு தான் உங்களுடைய கல்வி வளர்ச்சி அடையுது. கல்வி மட்டும் இல்லை, வீடு வீடு கட்டிட்டாங்க, கட்டி வெளிநாட்டில் போய் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க. அதோட சொன்னார்னே, வெளிநாடு கல்வி வெஜிடபிள் வாங்கி சாப்பிடு, நல்ல வெஜிடபிள் வாங்கி சாப்பிடு. இவங்க விட்டா நான் வந்து இந்த கார் வாங்கியிருக்கேனே, அது இந்த 1000 ரூபாயில் மிச்சப்படுத்தா நான் கார் வாங்கிக்கிறேன்ற அளவுக்கு போவாங்க. 1000 ரூபா போய் ஒரு பெரிய விஷயம் மாதிரி காமிக்கிறாங்கன்னா இவங்கள வந்து எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் பாருங்க. அதுதானே. ஜனங்களுடைய அந்த அறியாமை மேலே எவ்வளோ தைரியம் இருக்கும் பாருங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்த புதுசில் ஒரு 200 வீட்டு செலவு அடக்கிடலாம். ஆமாம். இன்றைக்கி 500 ரூபா இருந்தாலும் பத்தாது. அப்போ நீங்கள் கொடுக்குற 1000 ரூபா 2 நாளைக்கு கூட தாளாது. இன்னொன்று, அந்த 1000 ரூபா எத்தனை 1000 ரூபா டாஸ்மார்க்கு போகுதுன்னு தெரியாது. சரி, நல்ல திட்டம் தான் கொடுக்குறீங்க அப்படின்னா அதனால் என்ன யூஸு? அதையே வேறு மாதிரி தொழில் முனைகிறதோ இல்லை வேறு எதுலேயும் இந்த கறவை மாடு கொடுத்தாங்க அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தாலாவது அந்த வீட்டுக்கு ஒரு அசட்டாக மாறும். அதன் மூலிமா ஒரு வருமானம் வரும். அது 1 2 ஆகும், 2 4 ஆகும்னு ஏதோ ஒன்று நடக்கும். நீங்கள் கொடுக்குற 1000 ரூபா அந்த ரூபானால என்ன இது? ஒன்றுமே இல்லை. செலவு 2 நாள் செலவு பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதை வச்சுக்கிட்டு ஒரு பெரிய என்னமோ இவங்கள்ட்ட ஒரு அம்மா சொல்கிறாங்க, பையன்லாம் நல்லா சம்பாதிக்கிறான், அப்புறம் எதுக்கு நீ இது பண்ணுறேன்னு. அந்த நடிகர் அந்த டைரக்டர் தான் சொன்னான்னு நினைக்கிறேன். இது என்னுடைய பணம், அது அவனுடைய பணம், இது என்னுடைய பணம்னாங்களாம். உரிமை தொகை விளக்கம். அப்புறம் இந்த பேர் வைக்கிறீங்களே அவ்வளோ அழகாக வைக்கிறீங்கன்னு அவர் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அது ஒன்று தான் நீங்கள் இந்த 5 வருஷத்தில் இதில் என்னன்னா அந்த பேர் வைக்கிறதா வரலாற்றில் நிற்குமானே. ஆமாம். இவர் எப்படிப்பட்ட டேரக்டராக இருப்பான்னு தெரியல. வேறு என்ன பண்ணுறது, உள்ளே போயிட்டு அதான் பேசுகிறேன் ஆகணும். அப்போ இந்த 5 வருஷத்தில் இவர்கள் பண்ணது பேர் வச்சது தான், ஒவ்வொரு திட்டத்துக்கு பேர் வச்சது தான். இல்லாட்டி தப்பான விஷயங்களை எதையாவது ஒன்று பேசி அதை பெருசாக்கி பல்பு வாங்குறது தான். அதை அரசியலுக்கு நல்லா பயன்படுத்திக்குவாங்க. எஸ்ஐஆர் முதற்கொண்டு. அப்போ இந்த நேரத்து அந்த விழா பார்த்தீங்கன்னா செம்ம காமெடி. இதில் ஒரு பெண் பத்திரிக்கையாளர் கண்ணீர் வருது அவங்களுக்கு. வாங்கின காசு கண்ணீர்லாம் வரதானே செய்யும். அந்த மாதிரி காமெடிகள் எல்லாத்தையும் பார்த்தோம். இது மாதிரி காமெடிகளை 2006-11 கலைஞர் பண்ணிட்டார். பாசத்தலைவர் எவ்வளோ விஷயம். நிலைய வித்வான்கள் கமல் ரஜினி ரைட் லெஃப்ட் உட்கார வச்சு வடிவேல் மாதிரி ஆட்டில் பேச விட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டார். இன்றைக்கி ஆள் கிடைக்கல போல், அதனால் ரிட்டையர்டு பார்ட்டி சத்யராஜ் வந்து பேச விட்றாங்க. அதான் விஷயம். இதில் நேற்று அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருண்ணே முதல்வர் அவர்கள், உரிமை தொகை உயரும், இனிமேல் உரிமை தொகையும் உயரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார். அவரை உரிமை தொகையை உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற விஷயம் பேசப்படுதா எப்படின்னு? ஆட்சிக்கு வந்தால் தானே உயர்த்ததை பற்றிலாம் இல்லை, அதுக்கு முன்னாடி உயர்த்த வாய்ப்பு இருக்குமா? அப்படிலாம் பண்ண முடியாதுங்க. நிதி நெருக்கடி பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. இப்போ பொங்கலுக்கு 5000 ரூபா அறிவிக்கணுன்றது இவங்க ஆசை. அறிவித்து ஏதாவது வாக்குகளை பெற முடியுமான்னு. ஆனால் அறிவிக்க முடியாத அளவுக்கு நிதி நெருக்கடி இருக்குது. இப்போ இவங்க கையில் இருக்கிற அஸ்திரமே அந்த மாதிரியான விஷயம் தானே. நேற்று கூட அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருந்தார், இவங்க கையில் இருக்கிற அஸ்திரமே வந்து உரிமை தொகை, அந்த பொங்கல் பரிசு தொகை, இந்த மாதிரி விஷயங்கள் தான் என் கையில் இருக்கிற அஸ்திரம். இந்த அஸ்திரத்தையும் அவங்க பயன்படுத்த முடியலன்னா வேறு என்ன? பயன்படுத்த முடியாத அளவுக்கு அஸ்திரமே இல்லை. அப்படி அம்பு எடுக்கலான்னு பார்த்தா அந்த கூட காலி ஆகுது. கையை விட்டு தொலைவனும் இல்லவே இல்லை. எங்கே போச்சு? எங்கே இருந்தால் தானே வரத்துக்கு? 5000 ரூபா 2.5 கோடி மக்கள். ஆமாம், 2.5 கோடி ரேஷன் 5000 ரூபா என்ன ஆறுது கணக்கு போட்டுங்க, எங்கே போகணும். அதனால் அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு. 1000 ரூபா தானே கொடுப்பாங்க முன்ன. போன ஒரு தடவை 1000 ரூபா. ஆமாம், 1000 ரூபாய்க்கு ஒரு பாட்டி அம்மாவை சிரிக்க வச்சு அந்த ஃபோட்டோவை எடுத்து பிரபலப்படுத்திக்கணும். இதுதான். அதனால் இவர்கள் வந்து ஒரு பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. கட்சிக்குள்ளே பிரச்சனை, வெளியே பிரச்சனை, கூட்டணி கட்சிகள் பிரச்சனை, இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி வெல்லும் பெண்கள் அதுன்னு போட்டுக்கிட்டு ஒரு நாள் முழுவதும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்காங்க பாருங்க. அவங்க பாருங்களேன், முதல்வரும் துணை முதல்வரும் நாள் முழுவதும் உட்கார அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறாங்க. இது தொடர்ந்து துணை முதல்வர் அவர்கள் பேசினது நேற்று எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க. அது ஏன்னு தெரியல. முதல்வர் அவரும் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டார், துணை முதல்வரும் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிட்டார். மொத்தமே 6 நிமிஷம் தான் பேசினார். அது ஒரு வார்த்தை சொன்னார், உழைக்கிறது தான் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க, இனிமேல் வந்து பெண்களுக்கும் அதுதான் லட்சணம், நம்ம கொடுக்குற இந்த உரிமை தொகை தான் வந்து பெரிதும் பேசப்படுது, அது மாநிலங்கள் எல்லா மாநிலங்களும் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த 1000 ரூபாய் வச்சுட்டு அவங்க வந்து வாழ்க்கையை அவங்க செம்மைப்படுத்திட்டு இருக்காங்க, இதுக்காகவே முதல்வர் வந்து மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு அங்கே உள்ள பெண்கள் வந்து விரும்புகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இந்த 1000 ரூபாயை கொடுக்கறதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கிறது உரிமை தொகைன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு. அப்போது இதில் வாங்கப்பட்டவங்க மட்டும் தான் இதுக்கு உரிமைப்பட்டவங்களா? மற்ற பெண்கள்லாம் இதுக்கு உரிமைப்படாத பெண்களா?
அது ஒன்று இருக்குது. கிட்டத்தட்ட 2.5 கோடி சொன்னேன்ல, 2.25 கோடிக்கு மேலே ரேஷன் அட்டைகள் இருக்கு. இவங்க கொடுக்குறது இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 கோடி வரும். 1,26,00,000 சம்திங். அவ்வளோதான் வருது. இப்போ மீதி ஆட்கள் மீதி ஆட்களுக்கு என்ன பண்ணுறது? அவங்களுக்கு கோபம் வரதானே செய்யும். அந்த இது தனியாக இருக்கும். 1000 ரூபா வச்சுக்கிட்டு வாழ்க்கையே மாறிடும்னு இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்க. அதுதான் காமெடி. பால் விலையே இன்னைக்கு அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. உத்தியோகம் புருஷ லட்சணம் ரைட்டு. இப்போ அது மாறிடுச்சு கரெக்டு. அதுக்கு நீங்களாம் காரணம் இல்லை. வாழ்க்கை சூழலில் பெண்களும் படித்து முன்னேறி வர்றாங்க. 1000 ரூபாய்க்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? 1000 ரூபா வச்சு என்ன தொழில் பண்ண முடியும்? 1000 வச்சு இன்னைக்கு இருக்கிற சூழலில் ஒரு வாரத்துக்குள்ள காய்கறியே வாங்க முடியாது. ஏங்க நீங்கள் 1000 ரூபா கொடுத்தப்போ ஒரு 25,000 ரூபா தங்கம் இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு சேர்த்துக்கிட்டு வச்சு ஏதோ பண்ணலான்னு. இன்றைக்கி வந்து 1,00,000 ரூபா கரெக்டாக இன்றைக்கி 1 லட்சம் தாண்டிச்சு. 98,500 ரூபா வெறும் தங்கம். சேதாரம் எல்லாம் போட்டால் எங்கேயோ போயிடுச்சு. அப்போ இந்த அளவுக்கு மோசமாக போய்கிட்டு இருக்குது. விலைவாசி எனக்கு என்னென்னு தாறுமாறாக எகிரிட்டு இருக்குது. 200 ரூபா இப்போ 1000 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு 5 நாளைக்கு சாப்பிட்லான்னா இப்போ அது கூட கிடையாது. 2 நாளைக்கு கூட ஒரு குடும்பம் அந்த 1000 ரூபா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு டாக்டர்கிட்ட போனாலும் 2000 ரூபா ஆகிடுது. ஆமாம். 300 ரூபா 400 ரூபா ஃபீஸ் வாங்கிடுறாங்க. மாத்திரை எழுதி கொடுத்தா ஒரு 1500 ரூபா மாத்திரை எழுதி கொடுத்துட்றாங்க. முடிஞ்சிடுது கதை. டெஸ்ட்டு கிட்ட எடுத்தால் அதுவும் முடிஞ்சிடுச்சு. அதான் இந்த முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தையாவது ஒழுங்காக பண்ணுறீங்கன்னா அதுவும் இல்லை. இப்போ அதில் இது பிரதமருடைய காப்பீடு திட்டம் தான் பல பேரை காப்பாற்றிட்டு இருக்கு. அதையும் மறைச்சிடுவாங்க இல்லை அப்படி இப்படின்னு. அதனால் சும்மா அதாவது பாசத்தலைன்னு பாராட்டு மாதிரி ஒரு விழா நேற்று நடந்துச்சு. பெருசாக பத்திரிகைகளும் பெருசாக அதுதானே கேட்க வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. விஜய் அவர்கள் வந்து வீட்டிலேருந்து கிளம்பி போய் பேசி முடிக்கிற வரைக்கும் லைவ் இருக்குது. எல்லா சேனலும் லைவ் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் இங்கே வந்து விஜய்க்கு 40% ஓட்டு 45% ஓட்டுங்கிறாங்க. முதல்வர் அவர்கள் ஏன் லைவ் பண்ண மாட்டேங்கிறாங்க? அவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க நமக்கு தெரியுது. அப்போ இதில் கூட வியாபாரம் தான் மெயினாக வந்து நிற்கிதா? டிஆர்பி தான். இவர்களுக்கு வந்து இவர்கள் கொடுக்குற பணம் அந்த நிகழ்ச்சி கொடுக்குற இதுன்றதுனால எல்லா நிகழ்ச்சியும் ஒளிபரப்புவாங்க. முதல்வர் பேசுகிறத கண்டிப்பாக மற்ற இது இருந்தால் கூட மாற்றிட்டு போட்டு விட்ருவோம். எல்லா சேனல்லையும் போட்டுருவோம். ஒரு 2-3 சேனல் தவிர. ஆனால் விஜய் இது வந்து அறிவிக்கப்படாத வருமானம் டிஆர்பி பார்க்குறாங்க. இவனுங்க பார்க்கும்போது இப்போ இவர் வீட்டிலேருந்து கிளம்புறத ஒளிபரப்புனா பார்க்குறாங்கன்னா இவங்களுக்கு அதுதான் பணம் விழுந்துச்சு. அந்த பணத்தை எடுத்தால் பார்க்குறாங்கன்னா பணத்தை தான் எடுத்துகிட்டு இருப்பானுங்க. ஆமாம், இவங்களுக்கு தேவை அதுதான். அதனால் விஜயை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி. விஜய் மேலே உள்ள அரசியல் இதெல்லாம் கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் காமிச்சா பார்க்குறான் டிஆர்பி. இவங்களது வந்து வருமானம், விளம்பரம், அப்புறம் வேறு சில வருமானங்கள், இல்லை போடாம விட்டால் பகைக்கு ஆளாகும். இதெல்லாம் வச்சு இவங்களுக்கு காமிக்கிறது. இது 2 தான் வித்தியாசம். இதுதான். இந்த சைடு ஏடிஎம்கே இது காமிக்கவே மாட்டாங்க. தேவையில்லை, நீ யார் நீ அப்படி அந்த மாதிரி போயிடுறாங்க. ரைட்ண்ணே. நேற்று அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கு இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி முதல்வர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. ஜிஎஸ்டிபி அதில் வந்து நம்ம தமிழகம் முன்னிலையில் இருக்குது. பல மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களை பின்னுக்கு தள்ளி ஜிஎஸ்டிபியில் நம்ம முன்னணியில் இருக்கிறோம். அதை பெருமை கொள்கிற விஷயமா பார்க்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்கண்ணே? ஜிஎஸ்டிபி அதோடைய இது என்ன முன்னணியில் இருக்காங்க இந்த விவகாரங்களும் இவர் இன்றைக்கி ட்வீட் பண்ணியிருக்காரு. இதில் இவர் என்னென்ன உள்ளடி வச்சுக்கிறாருன்னு நாளைக்கு அன்புமணி ராமதாஸ் அறிக்கை பெருசாக வரும். அன்றைக்கி பேசலாம். ஏன்னா நம்ம பொருளாதார நிபுணர்கள் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் குஜராத்தையும் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும்போது நான் சொல்கிறேன். ஒரு மாநிலம் பற்றாக்குறை பட்ஜெட்டில் 27,000 கோடி ரூபா 3,000 முடிவு பண்ணி 27,000 கோடி வைக்கிறதும், இன்னொரு மாநிலம் உபரி பட்ஜெட்டாக 27,000 30,000 கோடி வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. குஜராத்தும் உத்தரப்பிரதேசம் இவங்களாம் உபரி பட்ஜெட்டு. அவங்க கடன் வாங்குறதும் கம்மி. கடனை வாங்கி முதலீட்டில் பண்ணுறாங்க. நீங்கள் கடன் வாங்கி இந்த மாதிரி கொடுத்துட்ருக்குறீங்க. 1000 ரூபா அது சம்பளம் கொடுக்குறதுக்கு வாங்குறீங்க. ரெண்டாவது உங்கள்கிட்ட பற்றாக்குறை பட்ஜெட்டு. இது 4,5 லட்ச ரூபா கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் 50% இது வேணால் அது வேறு மொத்த கூட்டு உழைப்பில் வர்ற ஒரு வளர்ச்சி. அதையும் ஒப்பிட்டு இருந்தீங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா பல விஷயங்கள் இன்றைக்கி சீமான் அறிக்கை ஒன்று வந்திருக்குது. ரப்பர் இது சம்மந்தமாக கன்னியாகுமரியில் பல 1000 ஹெக்டேரு 2000 தொழிலாளி வரைக்கும் இருந்து ரப்பர் இது நல்லா சிறப்பாக செயல்பட்டதை இந்த ஆட்சி வந்தோன்னா ஒன்றும் இல்லாமல் போய் தினக்கூலிகளாக ஒரு 300-400 பேரோட சுருங்கி போய் இன்றைக்கி அதை வந்து சுத்தமாக மூடுற வேலை இது பண்ணுற வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுமையாக கண்டிச்சிருக்காப்புல. அப்போ அந்த மாதிரி தான் எனக்கு என்னன்னு கொண்டு போகிறது தான் தவிர வளர்ச்சி திட்டங்கள் இந்த திட்டம் பேர் சொல்கிற திட்டம் இந்த கவர்மெண்ட் வந்து பேர் சொல்கிற திட்டம் இது அப்படின்னு எதாவது கேட்டால் எதுவுமே இல்லை. மின்சாரம் கூட குஜராத்தில் தான் வாங்குறாங்க. ஆமாம், அங்கே உற்பத்தி செய்கிற மின்சாரம் தான் வாங்கிட்டு இங்கே இந்த கதை சொல்லணும் இருக்கிறது. நாங்கள் தான் இது பால் உற்பத்தியில் அவன் எங்கேயோ போயிட்டுருக்கா, நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க. ஒன்றும் அப்படியே உட்காந்துட்டுருக்காங்க.
ரெண்டாவது இதில் இந்த ஜிஎஸ்டிபிங்கிறது இது கொண்டாடுறதுக்கு முழுமையாக சப்போர்ட்டுங்கிறது மத்திய அரசாங்கத்திட்டருந்து வர்றது. ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் ஸ்டார்ட் அப் விஷயமாகட்டும், அதுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டுகளாகட்டும், ஏன்னா ஒரு தொழில்துறையில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா முழுவதுமே வந்து இது மத்திய அரசு தான் ஒன்றுமே கொடுக்குறது இல்லையா அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் இவங்க புதுசாக இப்போ ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்கன்னா டிசம்பர் 20 வரைக்கும் ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டார்ட் அப், அதை புதுசாக ஸ்டார்ட் அப் இது பண்ணுறவங்க அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 மாதத்தில் இவங்களுடைய ஆட்சியே போக போகுது. எல்லாம் கடைசி நேரம் கோவிந்தா கதை தான். என்ன சொல்லுவாங்க, சாவர இதில் சங்கரா சங்கரா அந்த கதை தான். இதெல்லாம் ஜனங்க நம்ப தயாராக இல்லை. இப்போ லேப்டாப்பு இந்த 2 மாதம் கொடுப்பாங்க. அது யாருக்கு? கல்லூரியை விட்டு வெளியில் போகிறவங்களுக்கு, வேலைக்கு போகிறான், அவனுக்கு எதுக்கு லேப்டாப்பு? படிக்கிற பசங்களுக்கு தான் லேப்டாப் தேவை. அவங்க கொடுத்தது அப்படி தான் கொடுத்தாங்க. ஆமாம், +1 +2 பசங்க தான் கொடுத்தாங்க. நீங்கள் கொடுக்குறது இன்றைக்கி பேசிக் இது தான். ஆமாம், 21,000 சில்லறை கொடுத்தா இன்றைக்கி நல்ல கான்ஃபிகரேஷன் சாதாரணமாக ஓரளவுக்கு வாங்கினாலும் 35,000 நல்ல கான்ஃபிகரேஷனாக 75,000 21,000 கொட்டேஷன் கொடுக்குறீங்கன்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் பேசிக்கு? அதை ஒரு கல்லூரி முடிச்சு போகிறன்னு கொடுத்தா அவனுக்கு என்ன யூஸ்? அது இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இதுவும் விழலுக்கரை தண்ணீர் தான். நீங்கள் அவன் ஓட்டு போடுறவன் போடுவான், எல்லாரும் வாங்கிட்டுலாம் போட்டுடணும்னு அவசியம் இல்லை. இப்போ போன வருஷம் லாஸ்ட் ஃபைனல் இயர் முடிச்சவனுக்கு என்ன இது இருக்கு, அவனுக்கு கோவம் இருக்கும்ல. ஆமாம், அதுக்கு முந்தின வருஷம் முடிச்சவனுக்கு கோவம் இருக்கும், பள்ளி மாணவர்களுக்கு கோவம் இருக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. எல்லாமே எதை சுற்றி வருதுன்னா தேர்தல் அரசியல். அதை தான் அண்ணாமலை போன்றவர்களும் சொல்கிறாங்க. தேர்தல் அரசியலை மையப்படுத்தியே தான் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இது விஷயம் நேற்றுன அண்ணாமலை அவர்களுடைய பேட்டி நீங்கள் சொன்னீங்க, அவர்கிட்ட ஆரம்பிப்பது அவர் சொல்லியிருக்கிற விஷயம் வந்து கேநேர் அவர்களுடைய டிபார்ட்மெண்ட்டில் நடந்த அந்த ஊழலை பற்றி சொல்லியிருந்தார். நம்மளே பார்த்துருந்தோம் 880 கோடி ப்ளஸ் இந்த 1020 கோடி. அது மட்டும் இல்லாமல் ஊராட்சி செயலாளர்கள் செலக்ட் பண்ணதில் மிகப்பெரிய லெவலில் ஊழல் நடந்திருக்கு. அதை வந்து டேட்டாஸ் வைஸாக நேற்று எடுத்து காமிச்சார். குறைந்த மார்க் எடுத்தவங்க வந்து செலக்ட் ஆகிருக்காங்க, நிறைய மார்க் எடுத்தவங்க செலக்ட் ஆகலை. எந்த கிரைட்டீரியாவில் பண்ணியிருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன விஷயங்கள் இருக்குது, பொறுப்பு டிஜிபிக்கே பொறுப்பு டிஜிபி போட்டு இந்திய லெவலில் சாதனை படைச்சது இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் ஆளுங்கட்சி பேர் வந்து அவர் வச்சிருந்தார். எப்படி பார்க்குறீங்க இந்த பேட்டியில்? அண்ணாமலையுடைய மாற்றமாக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு அது ரொம்ப பெரிய விஷயம். நீ இந்த வேலையை செய்ய சொல்லி கொடுத்தோன்னா இப்போ ஒர்க்கு எப்படி போகுது? அதனால் இது அண்ணாமலையுடைய மாற்றமாக பார்க்குறேன். அவர் மாற்றம் முன்னேற்றத்துக்கு அறிகுறி தான். மாற்றம் முன்னேற்றம் தான். இந்த கூட்டணி பற்றி முடிவெடுக்க வேண்டியது, எல்லாம் இது பண்ண வேண்டியது எடப்பாடியார் தான் அப்படின்னு அந்த பொதுக்குழு இதையே வழிமொழி. அது ஒரு பெரிய சப்ஜெக்டாக பேசுகிற அளவுக்கு அவர் சின்னதாக பேசி விட்டுருக்காரு, ஆனால் பெரிய சப்ஜெக்டாக பேசலாம் அந்த அளவுக்கு பேசியிருக்காரு. அவர் வந்து வழிமொழிஞ்சிருக்காரு. அதுக்கு அடிப்படை காரணம் ஒழுங்காக என்டிஏ வெற்றிக்கு பண்ணணும். அதை தாண்டி ஏதாவது உள்ளடி வேலை பண்ணால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோன்ற அளவுக்கு கடுமையாக எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை போன்றவரோட உழைப்பு தேவை, ஆனால் இந்த மாதிரி வேலை பண்ணக்கூடாதுன்றதை இப்போ கண்டுபிடிச்சி பண்ணியிருக்காங்க. சரியான நேரத்தில் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த வருவாய்த்துறை ஊழியர்களுடைய அந்த தேர்வு அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதே தானே போக்குவரத்து நடந்தது. செந்தில் பாலாஜி மெரிட் பிரகாரம் 75 வாங்கினவனுக்கு 5 எடுத்து விட்டாங்க. அப்போது வெறும் 7. இதுதான் இன்றைக்கி நிலைமை. அப்போ 5 அவர் தான் போனார் கோர்ட்டு போனார். எல்லாத்தையும் பென்சிலில் டிக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா எப்போனா அழிச்சிக்கலாம். இப்போ கூட ஏதோ ஒரு இதில் பென்சிலில் தான் அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க, ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு. அதனால் ஒவ்வொன்றா தோண்ட வரும். இன்னும் எத்தனை பூதங்கள் கிளம்ப போதோ. இவர்களை காக்கின்ற கவசம் ஆட்சி அதிகாரம் தான். ஆட்சி அதிகாரம் போச்சுன்னா எத்தனை கவசங்கள் என்னென்ன உடைய போதோ, எத்தனை துறைகளில் ஆக போதோ தெரியல. நேற்று அவர் ஒரு விஷயம் சொல்லும் போதுன்னா இந்த ஊழல்கள்லாம் வந்திருக்கு, டாக்குமெண்ட் கொடுத்துருக்கு, இடி கொடுத்துருக்கு, டாக்குமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கிற விஷயம் வாட்ஸ்அப் உரையாடலில் பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லி இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக வந்து ஹவாலா மூலமாக பணம் போயிருக்கு. எப்படி பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு இவங்க கலெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அப்படிதான் பண்ணுவாங்க. சிவாஜி படம் பார்த்தீங்களா? அந்த கதை தான். அதில் சொல்லுவாப்பில்ல அமைச்சர், பார்ட்டி ஃபண்டாக இத்தனை % கொடுத்துடணும் அப்படின்னு. சேம் அதுதான் நடக்கும். அதனால் இந்த பார்ட்டி ஃபண்டாக வாங்கும்போது அது கணக்கில் கொண்டு வர முடியாதா? ஏங்க ஃபண்டுன்னு வாங்கினீங்கனால பார்ட்டி ஃபண்டுனா யாருக்காவது கொடுத்துருப்பாங்கல்ல. வாங்கினவரை கூப்பிட்டு உழுக்குனாங்கன்னா தெரிய போகுது. நீங்கள் அதை தானே தடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் அவங்க எப்படிலாம் பணம் வசூலிக்கப்பட்டிருக்குதுன்றதை சொல்கிறாங்க. அது விசாரணை இதெல்லாம் வரும்பொழுது எந்தெந்த வகையில் போச்சு, யாருக்கிட்ட போச்சு, அந்த ஃபண்டு யாருக்கிட்ட போச்சு, இது எல்லாமே தெரியும். அப்புறம் போன ஃபண்டு எங்கேருந்து எப்படி மாறுச்சுன்றதும் தெரியும். அதனால் அவர்களுக்கு ஒரு சிக்கலான ஒரு விஷயந்தான் இது. அது மட்டும் இல்லாமல் நேற்று அவர் பேசும்போது இந்த கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னா, கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி என்டிஏ கூட்டணி தலைவர் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் தான். எடப்பாடியார் அவர்கள் எடுக்கிற முடிவு தான் கட்டுப்படுங்கிற விஷயம் சொல்லியிருந்தார். கட்டுப்படுன்னு சொல்லல, அவரோட செயல்பாடுகள் தான் கீழே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே மாதிரி ஒரு கேள்வி மறுபடியும் கேட்கப்பட்டது என்னன்னா, பொதுக்குழுவில் வந்து எல்லாருமே வந்து துரோகிகள் புரோக்கர்கள்னு சொல்லும்போது உங்களை தான் சொன்னாங்களா அப்படிங்கிற விஷயத்த பத்திரிகையாளர் நம்ம பத்திரிகையாளர் அதானே கேட்பாங்க. மறுபடியும் பிரித்து
அப்போ அவர் கிளியராக சொல்லிட்டாரு, அது கட்சிக்குள்ளே பேசுகிற விஷயம், அதுக்கு நான் பேச முடியாதுங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற விஷயத்தை தெளிவாக எடுத்து வச்சாரு. பழைய அண்ணாமலையாக தான் சண்டை போட்டுருவோம். சண்டை போட்டிருப்பாப்புல. அதுதானே ஒரு விஷயம் சொல்லும்பொழுது, அமித்ஷா அவர்கள்டையும் இந்த ஜேபி நட்டா அவர்கள்டையும் நான் உள்ளே இருக்கிற டோருக்குள்ளே உட்காந்து பேசுகிற விஷயத்த உங்கள்கிட்ட வெளியே சொல்லக்கூடாது, அது வேறு அப்படி கிடையாது. எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் சொல்லுவோம், யார் யார் கூட்டணியில் இருக்கணும், என்ன ப்ளஸ் என்ன மைனஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் அதை தாண்டி வேறு விஷயம் பேச மாட்டோம், அது உங்கள்கிட்ட நாங்கள் சொல்லக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அமித்ஷா அவருடைய வருகையும் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. இன்றைக்கி போயிருக்காரு டெல்லிக்கு, தமிழக தலைவர் போயிருக்காரு, உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அமித்ஷா வர்றது வராது இவங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எப்போ பார்த்தாலும் சும்மா வந்தால் கூட அமித்ஷா வருகிறார், இது அப்படி ரெடி ஆகிடும், இப்படி ரெடி ஆகிடும், அது வரதுக்கு முன்னாடி இது பண்ணிட்டுவார், ரைடு விட்டுருவார். ஞாபகம் இருக்கா? அமித்ஷா வராருன்னா ரைடு வரும், பிரதமர் வராருன்னா ரைடு வரும். இந்த மாதிரியே ஊடகங்களுடைய இதுக்காக மிஸ்லீடு கொடுத்து கொடுத்து பண்ணுறது. அவர் ஏதாவது ப்ரோக்ராம் வந்தால் கூட அது வேறு ஏதாவது. இது எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 2nd வீக் 3rd வீக்கில் ஓரளவுக்கு கூட்டணி கட்சிகளுடைய முடிவு இறுதியாகும்னு நினைக்கிறேன். பிரேமலதாவும் கிட்டத்தட்ட அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் நம்ம இது பண்ண முடியுங்கிறாங்க. ரைட்டா. இது தொடர்ந்துண்ணே எடப்பாடியார் அவர்கள் இந்த மேகதாது அணைக்கு வந்து 30 பேர் கொண்ட குழு கர்நாடக அரசாங்கம் சார்பாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதுக்குண்டான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து கம்ப்ளீட்டாக எடுக்க திட்ட குழுவாக ஃபுல்லாக போட்டிருக்காங்க. முதல்வர் அவர்கள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு கண்டனமும் தெரிவிக்கலை. இத்தனைக்கும் ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ் தான் அங்கே ஆளுது. இவருக்கு மிகவும் நெருக்கமாக உள்ள சிவகுமார் தான் துணை முதல்வர் அவர்களாக இருக்கிறாங்க. இந்த இது கண்டன குரல் எப்படி பார்க்குறீங்க? இந்த மேகதாது அணையை திமுக கையாளுறது எப்படி இருக்கு? உங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. நீ போய் பத்திரிகையாளர் கேட்டாலும் யாரை போய் கேட்கணும்? துரைமுருகனை. அதெல்லாம் பார்த்துக்குவோம், அதுதான் பதில். யாராவது ஒருத்தர் எங்க கேட்டால் அமைச்சர் தானே, சும்மா அவங்கள்ட்ட கேட்குறோம், கேட்டால் பதில் கொஞ்சம் இதுவாக சொல்லுங்களான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்க போகிறது கிடையாது. ஒன்று சொன்னால் அப்படியே நேற்று இந்த நிர்மல்குமார் பாரம்பரிய முறைப்படியே தீபம் ஏற்ற வேண்டும். அது என்னங்க பாரம்பரியம்? 100 வருஷன்றாங்க இவங்க, இன்னொருத்தன் அவங்க பழைய இதுன்றாங்க. இது ஏதாவது ஒன்று சொல்லி தொலைங்களேன். கிளியராக சொல்லு. பாரம்பரிய முறைனா என்ன அர்த்தம்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை வச்சு டீகோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவர் எப்படி சொன்னாரா, திமுக ஆதரவு சொன்னாரா, பாஜக ஆதரவு சொன்னாரா, என்ன தான் முடிவு, இப்படி தான் ஒட்டிகிட்டு இருப்பாங்க. அங்கேயே கேட்க வேண்டியது என்ன கேள்வியை? கேட்க தெரியாது தான். மயக்க மடக்கிட்டு வந்துகிட்டே இருக்குது. மேகதாட்டு அணை பிரச்சனை தான். வர்றாங்க போகிறாங்க, பார்லிமெண்ட்டுக்கு போகிறாங்க வர்றாங்க, போகிறதுக்கு முன்னாடி இங்கே பேட்டி கொடுக்குறாங்க. என்னென்ன அம்சங்கள் நீங்கள் இது பண்ண போகிறோம்னா எஸ்ஐஆர், அதான் ரைட்டுங்க, காவிரியில் மேகதாட்டு அணை இது பண்ணுறாங்க, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்க மாட்டாங்க. இந்த ஜிஆர் சாமிநாதனுக்கு கையெழுத்திட்ட 100 எம்பியில் ஒரு எம்பி அங்கே உள்ள எம்பி தான், கர்நாடக எம்பி. அவர்கிட்ட பேசிருக்கலாம் இந்த விஷயத்தை. ஏங்க இது என்ன பெரிய விஷயமா? பிரியங்கா வரணும் வரப்போகிறாரு சிவகுமார். அதெல்லாம் இவங்களுக்கு கணக்கு இல்லை. பார்லிமெண்ட்டை எஸ்ஐஆர் மேட்ரு, ஒன்றும் உதவாத மேட்ருக்கு ஸ்தம்பிக்க வைக்கிறீங்க, நீதிபதி விவகாரத்தில் பெருசாக ஸ்தம்பிக்க வைக்கிறீங்க, அதெல்லாம் பண்ணுறீங்க. மேகதாட்டு அணை விஷயத்துக்கு ஏன் ஸ்தம்பிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ வரைக்கும் ஒரு குரல் எழுப்பலையா? அது மத்திய அரசும் ஒரு காரணம் தானே. உச்சநீதிமன்றம் குழு அமைக்கலான்னு பர்மிஷன் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் அவ்வளோ இதுவாக இருக்கிறீங்க, பலகீனமாக இருக்கீங்க. ஒரு சின்ன விஷயம், ஒரு அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் பலாத்காரம்னா சிபிஐ வழக்குனா எதிர்த்து பெரிய வக்கீலாம் வச்சு கொண்டு போகிறீங்க. ஆமாம். ஆனால் மேகதாட்டு அணை விவசாயிகள் பெரிய வாழ்வாதார பிரச்சனை இது, அதுக்கு இது வரைக்கும் எந்த வித இதுவும் கிடையாது. சரியான ஒரு இது கொடுக்காம சுப்ரீம் கோர்ட்டு இவர்களுக்கு எதிராக குழு அமைச்சிட்டு நீங்கள் அப்புறம் அவங்கள்ட்ட கேட்டுக்கன்ற அளவுக்கு போகுது. பார்லிமெண்ட்லேயே இவர்கள் இது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கலை. நீங்கள் தான் அதில் கொண்டு போக வேண்டியதுனா மத்திய அரசு நீ வந்து இதில் கூட சேர்ந்து ஆடுற அப்படின்னு. அப்போது இண்டி கூட்டணி, காங்கிரஸு, இதெல்லாம் தாண்டி அவர்கள் மாநில இதில் எனக்கு என்னென்னு பண்ணுவாங்க, இவர்களும் கண்டுக்க மாட்டாங்க. பார்லிமெண்ட் பேச மாட்டேங்காரு அவர்லாம். அவர் போஸ்ட் கார்டில் இந்தி வந்தால் தான் பேசுவார். அவர் ஆளுன்னு வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க. கண்டிப்பாண்ணே. இது தொடர்ந்துண்ணே, இது வந்து நம்ம பல்வேறு விஷயங்களை பேசப்பட்டதில்ல. இந்த கரூர் வழக்கு நேற்று வந்து ஒரு விஷயத்தை எட்டியிருக்க மாதிரி தெரியுது. விஜய் அவர்களிடம் வந்து சிபிஐ விசாரிக்க வாய்ப்பு இருக்கும், அது நேரடியாக விசாரிக்க வாய்ப்பு இருக்குங்கிற விஷயத்தையும் பேசப்படுது. அது மாதிரி கரூர் வழக்கில் நேற்று வந்து ரிஜிஸ்டார்லேருந்து எல்லாருமே சேர்த்துருந்தாங்க. அதோட இம்ப்ரூவ்மெண்ட் என்ன இருக்கு? விஜய் என்ன அமெரிக்க ஜனாதிபதியா? அவரை விசாரிக்கூடாதா? இல்லை விசாரணைக்கு அப்பாற்பட்டவரா அவர்? கண்டிப்பாக. ஆதவ அர்ஜுனாவை வண்டியில் இருந்த ஆதவ அர்ஜுனாலேருந்து எல்லாரும் விசாரிக்கும் போது விஜய் தானே வண்டியில் இருந்தார். ஆமாம். அப்போ அவரை விசாரிக்க மாட்டாங்களா? அதனால் அது என்னமோ பெரிய பாக்ஸ் கட்டி விஜயிடம் விசாரணை. ஆமாம், விசாரி தான் செய்வாங்க. தேவைப்பட்டா அங்கே வாங்குவாங்க. கரூருக்கு இல்லை, அந்த ஆஃபீஸ் எங்கே அங்கே கரூர் தானே இருக்குது. ஆமாம், அங்கே வாங்குவாங்க. என்ன நான் வந்தால் ஸ்தம்பித்து விடும் அப்படின்னா கதை இது. அதனால் அதெல்லாம் இல்லை, விசாரிக்க தேவைப்பட்டால் விசாரிக்க தான் செய்வாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, இவர்கள் போய் அங்கே கொஞ்சம் பல்பு வாங்கியிருக்காங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு நபர் ஆணையத்தையாவது. இந்த கோரிக்கையே காமெடியாக தெரில. சிபிஐ விசாரணையும் உத்தரவிட்டு ஏன் இது வேஸ்ட்டு அது வேஸ்ட்டு, சிபிஐ விசாரணை சொல்லணும், அதுக்கு ஒரு நீதிபதி, ஓய்வு பெற்ற நீதிபதி அவர் கண்காணிக்கணும்.
உச்சநீதிமன்றத்தில் ரிப்போர்ட் கொடுக்கணும். இவ்வளோ தூரம் அந்த விஷயத்தை கொண்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் சில இது சொல்ல போகுது. ஆமாம், இது இது பண்ணுங்க. எஸ்ஓபி என்னென்ன பண்ணணுமோ சொல்ல போகிறாங்க. இது வந்து அந்த அந்த விசாரணை கமிஷன் குறைந்தபட்சம் அதையாவது அனுமதிக்கணுமா? ஏன்னு கேட்குறாரு ஜட்ஜி. இல்லை, அவங்க வந்து வழிகாட்டு நெறிமுறையை வெளியிடுவாங்க. அப்போ வழிகாட்டு நெறிமுறையை வெளியிடுறதுக்கு ஒரு கமிஷன் போட்டுக்குங்க. அது இதே பேஸ் பண்ணி ஏன் போடணும்? இதை ஏன் போடணும்? அதே அருணா ஜெகதீஷன் தலைமையில் பொதுக்கூட்டங்கள், இந்த மாதிரி ஊர்வலங்கள், போராட்டங்கள் நடத்துறது சம்பந்தமாக ஆய்வு செய்து ஒரு எஸ்ஓபி கொடுங்கன்னு கேட்க வேண்டியதானே? ஆமாம், உங்களுக்கு கமிஷன் போகிறது பெரிய மேட்டர் கிடையாது. மேட்டர் கிடையாது. வந்தவொடனே சிறை கைதிகள் விடுதலைன்னு ஒன்று போட்டிங்க, அது என்ன அதை ஓரம் கட்டுறதுக்கு போட்டிங்க. அப்புறம் இன்னும் 2-3 மேட்டரில் ஏன்னா நம்ம மழை நீருக்கு போட்டாங்கண்ணே, அதுக்கே ஒன்றும் வரல, அதுக்கு என்ன ஸ்டெப் எடுக்கலை. அவர் பேர் நல்ல பேர், முன்னாள் தலைமைச் செயலரோட திருப்புகழ். திருப்புகழ் அவரோட கமிட்டி. அப்புறம் உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர். அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் கணக்கு இல்லை. ஏதாவது சண்டு இண்டு இடுக்கு எதாவது கிடைக்குதா, அதில் தான் நுழைக்கலாமான்னு எல்லா இடத்துலையும் பாருங்கள். நான் என்ன சொல்கிறது, விநாசக காலம் அந்த மாதிரி தான். உங்களுக்கு ஏதாவது திருப்பரங்குன்றமும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் போய் முடியும். ஏன்னா ஒரு நீதிபதி தீர்ப்பை வச்சே நீங்கள் இம்பீச்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா அது எவ்வளோ பெரிய சிக்கல்ன்றது உச்சநீதிமன்றம் அதெல்லாம் போகும்போது தான் தெரியும். எதையுமே மக்கள் சார்ந்த விஷயங்களை கொண்டு போகிறதில்ல. எல்லா சின்ன விஷயத்தை கூட பூதாகரமாக்கி மக்களை பயமுறுத்துறது. எஸ்ஐஆரில் குடியுரிமை பறிச்சிருவாங்கன்றது இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் முடிஞ்சிச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. நேற்று ஆர்எஸ் பாரதி 80 லட்சம் பேர் நீக்கம். ஆமாம், நீக்க தான் செய்வாங்க. போலியாக இருந்தால் நீக்க தான் செய்வாங்க, நீக்க தான் படம். இதை வச்சுட்டு ஒரு பிரச்சாரம் போவாங்க. அதனால் நீக்கப்பட்டவங்களில் ஒரிஜினல் ஆளுங்க மறுபடியும் அப்ளை பண்ணுங்கள், அவ்வளோதானே. இல்லை, நீக்கப்பட்டதுக்கப்புறம் திருப்பி ஜனவரி மாதம் 19ஆம் தேதி ஒரு பட்டியல் வரும். இவங்க சேர்த்த பட்டியல் வரும், நீக்கப்பட்ட பட்டியல் எல்லாம். டிசம்பர் 16க்கு மேலே உங்களுக்கு வரைவாக்கல் பட்டியல். அதில் பார்த்துட்டு உங்கள் பேர் இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதுலேயும் நீங்கள் அப்படி எனக்கு என்னென்னு இருந்தீங்கன்னா இறுதி பட்டியல் வரும். அதுக்கு பிறகும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நான் அப்படியே இருப்பேன்னா நீ எதுக்கு இருக்கிற, இருந்து தொலை, அப்படியே இருந்து தொலைன்னு தான் விட்டுருவாங்க. ஆமாம், முடியும். வேற என்ன. அதனால் இது ஒரு மேட்ரே கிடையாது. ஆனால் இதை ஒரு பெரிய மேட்ரு ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஜனங்க வந்து அது பெருசாக நீங்கள் பார்த்தீங்களா, இவங்க சொல்கிற எதையுமே ஒரு நாள் உயிர் இருக்க மாட்டேங்குது. ஜனங்களும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு போராட்டம் எதுவுமே கிடையாது. ஆனால் போராடுற மக்களை திரும்ப திரும்ப இவர்கள் பாருங்க கைது பண்ணி எங்கேயோ கொண்டு போய் விடுறது. இங்கே கைது பண்ணி நடராஜத்தில் கொண்டு போய் பெண்களை கொண்டு போய் எங்கேயோ இறக்கி விடுறது. தூய்மை பண்ணி என்ன தான் பாவம் செஞ்சாங்க. அந்த சைடே திரும்ப கூட முடியல. ஆனால் உட்காந்துட்டு கூசாமல் அப்பா இந்த இதை கொடுப்பா அப்பா அப்படின்னு அப்படியே மியூசிக் போட்டு உருகிறது. என்ன பெண்களுக்காக என்ன சத்யராஜுக்கு தெரியாதா தூய்மை பணியாளர்கள்? இல்லைண்ணே, அவர் சத்யராஜ் இப்போ வரைக்கும் கண்டனம் தெரிவிக்காது. ஈவன் நம்ம கூட பேச மறந்த ஒரு விஷயம், பிஆர் பாண்டியன் அவர்களுக்கு 13 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த போராட்டம் நடக்கும்போது யார் துணை நின்னா பார்த்தா திமுக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நிறைய பேர் துணை நின்னாங்க. இன்னைக்கு பிஆர் பாண்டியன் அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. இந்த வழக்கு எல்லாம் திரும்ப பெறுறேன்னு சொல்லி தான் அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க முதல்ல ஆட்சிக்கு வந்தோடனே. திருமுருகன் காந்தி அவர்கள் தலைமையில் வந்து இந்த மாதிரி வழக்குகள் என்னென்ன வழக்குகளுக்கு போராட்ட வழக்குகள் திரும்ப பெறுறேன்னு சொல்லி விஷயம் அதுவும் நடக்கலை. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது நாளைக்கு எங்கே போய் முடியுங்கிறது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அரசாங்கத்தோட இதுவே வந்து ஏதோ நான் ஒன்று நீ பண்ணுப்பா நான் பின்னாடி பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்போ அவங்களே கொண்டு நடுத்தரில் விடுறது தான். அருள் கூட சேர்ந்து போராடினாரு. அதே அருளை தூக்கி இதில் உள்ளே போட்டிங்க. ஆமாம், உள்ள தூக்கி போட்டீங்க. மேல்மா மேட்டரில் குண்டர் சட்டத்திலே போட்டிங்க. அது விவசாயிக்கு மேலே குண்டர் சட்டம் போட்டிங்க. அப்புறம் கோர்ட்டு தலையிட்டோன்னே எல்லாம் வெளியில் வந்தாங்க. அருளை மட்டும் உள்ள. அப்புறம் அருள் வந்தாப்புல. இந்த மாதிரி இவர்கள் நினைத்தால் என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படின்றதான். அதுதான் ஒன்று தான் இந்த பிடிவாதம் அந்த தூய்மை பணியாளர்களுக்கு. அவங்களும் உட்காந்து இன்றைக்கும் போராடிடுறாங்க. சிம்பிள் மேட்ரு. சென்னையில் தானே இருக்கீங்க. ஒரு புக்கு பேப்பர்லாம் படிக்கவே மாட்டாரா உதயநிதி? துணை முதல்வர் தானே, வருங்கால முதல்வர் தானே சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாதா? அந்த அளவுக்கு தீர்த்து வைக்க முடியாத பிரச்சனையா அது? அவங்க டெய்லி போராட விடுற பிரச்சனையா அது? இதுதான் இன்றைக்கி நிலைமை. இவர்களுடைய அந்த போக்குக்கு இதுதான் வித்தியாசம். ஆனால் வெளியில் வந்து பெண்கள் கண்கள் மேடம்னு சொன்னோம். இதுதான் திராவிட மாடல். இப்போ தூய்மை பணியாளர்த்தி உள்ளே போடுறீங்களா, அது என்ன மாடல்? அது என்ன மாடல் அது? அதனால் இதுதான் இப்படி தான் உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜனங்க பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. இறுதியான திருப்பரங்குன்ற வழக்கில் நேற்று நம்ம பேசினதுக்கப்புறம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நடக்கிறது. அதில் குறிப்பாக வந்து ஜட்ஜு அவர்கள் கேட்கப்பட்ட கேள்வி வந்து அந்த தீபத்தூண் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தில் வந்து ஷார்ட்டாக இருக்குது. மக்களுக்கு வந்து நீங்கள் ஏற்றுற இடத்துல இப்போ மக்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்காது. ஏன் மாற்று இடத்துல ஏற்றக்கூடாது, 100 ஆண்டுகளுக்குள்ள விஷயத்தை மாற்றக்கூடாதா அப்படிங்கிற விஷயத்தையும் நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. 19ஆம் தேதி வந்து வழக்கையும் தள்ளி வச்சுருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? 15ஆம் தேதி வழக்கு தள்ளி வச்சுருக்காங்க. எப்படி இவர்கள் சொன்ன அந்த கனகராஜ்
இந்த நீதிபதி அதை தான் நாங்கள் பின்பற்றுறோம், அவர் வந்து அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கும் நேற்று விளக்கம் கொடுத்துருக்காங்க. தேவைப்பட்டால் மாற்றிக்கிங்கன்னு கூட அவர் ஒரு அந்த ஒரு வரி சேர்த்துருக்காரு. ஆமாம், அந்த அதையே ஆமாம். அப்போ அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்கன்றது எல்லாமே மாறுதலுக்கு உட்பட்டதுன்னா மாற்றம் ஒன்றே மாறாது. மாறாதுன்னு வாங்க. அப்போ இதில் என்ன பிரச்சனை? இதில் பிரச்சனையே இப்போ இன்றைக்கி அந்த எங்கள் இந்த ஊர் மக்கள் அங்கே போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. ஆமாம், மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அதனால் இந்த விவகாரத்தில் இல்லை, ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் வர இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனையை கொண்டு போகன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களோட குறிக்கோள் வந்து ஐஎன்டிஏ கூட்டணியில் உள்ள எல்லா கட்சியும் முடிக்கிறதானே? சீமான் பேசின ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த விவகாரத்தை தேவையில்லாமல் பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க. பாஜகவுக்கு இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. பாஜகவை ஆளாக்குறதே இவங்க தான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க திருப்பரங்குன்றம் மேட்டரில். ஆமாம், அது கிட்டத்தட்ட என்ன கேட்டால் நீங்கள் அன்றைக்கே ஏற்றிருந்தீங்கன்னா ராம ரவிக்குமார்லாம் அரோகரா போட்டு போகிற மாதிரி தான் இருந்திருக்கும். கீழே தான் இருப்பார்ல. வேற என்ன பண்ண முடியும்? அப்போது இந்த விவகாரத்தை வேணும்னா இழுத்தோன்னா அவங்கள ஹீரோவாக்குறீங்க. இதே தான் நானும் சொன்னேன். ராமகோபால்னா ஹீரோவாக்குனா தான் இவங்க தான் 90களில். ஒரே நாளாக ராம ரவிக்குமார் கூகுளில் தேடப்படுற மிகப்பெரிய பிரபலமானதும் தான். இது வந்து எவ்வளோ மோசமான விஷயம். தேவையில்லாமல் இவர்கள் இந்த விஷயத்தை இழுத்து இவர்களாம் யார் இந்த ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரில. அந்த ஈகோ லாஸ்ட்டில் நான் ஈகோ கூட இருக்கட்டும், அப்படியாப்பா ரைட் ஏற்றுறேன் ஏற்றியாச்சு பார்த்தியா கிளம்பு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அதுலேயும் ஒரு இது பண்ணி இவர்களை இப்போ பெரிய ஆளாகி அது நேஷனல் லெவலில் இது அப்படியே மாற்றுறதுக்கான ஏற்பாடு போய்கிட்டு இருக்குது. அதுதான் சீமான் போன்றவர்கள் சுட்டி காமிக்கிறார். கண்டிப்பாக. மிக்க நன்றி நேரத்தை கற்றுக்கணும்.